ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஸ்வீட்டான கடலை மிட்டாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் அளவு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். பாருங்கள், நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தொலியை உரித்து நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம சக்கரை பாகுக்கு ரெடி பண்ணலாம். நான் 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா இப்போ நல்லா பாகு மாதிரி நம்ம காய்ச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா காஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. நம்ம இந்த பதத்தில் செக் பண்ணி பார்க்கணும். உடைச்சா உடையணும், அதனால் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம இப்போ எடுத்து ஒரு நீளமான ஒரு கோடு மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ உடைச்சி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உடையுது. இதாங்க கரெக்டான பதம். பாருங்கள், உடைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பை அதில் சேர்த்துக்கிறணும். நான் ஏற்கனவே தொலி நீக்கி வச்சுருக்கிற கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு 1-2 சுற்றி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி விழுகக்கூடாது, கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கிண்டியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நல்லா உங்களுக்கு இறுகிரும். அதுக்கு முன்னாடி நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இனிமேல் கடலை மிட்டாய் கடையில் வாங்க தேவையே இல்லை, நம்ம வீட்டிலே நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் நம்ம கடலைப்பருப்பை வறுத்து போடுறதுனால ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ஒடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ பீஸ் போட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.